அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது திருப்புகழ் பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா. வயலூரா வயலூரா, ஐந்து கரன் தம்பி எனும் வயலூரா. வயலூரா வயலூரா, ஐந்து கரன் தம்பி எனும் வயலூரா. பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது கூறமகள் பாதம் வருடிய மணவாளா. பாதம் வருடிய மணவாளா. காதும் ஒரு விழி காக முற அருள் மாயன் அரிதிரு மருகோனே. காலனெனையணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனோடு தேவர் சூரர் உலகு ஆளும் வகையுறு சிறை மீளா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரு இளையோனே. சூழ வரவரு இளையோனே. சூதமிக வளர் சோதை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே. சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே. வேலை விடவள பெருமாளே. வயலூரா வயலூரா, ஐந்து கரன் தம்பி எனும் வயலூரா. வயலூரா வயலூரா, ஐந்து கரன் தம்பி எனும் வயலூரா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. அருமை அருமை. அடுத்ததாக தலைமை உரை. நம்ம அம்மா நமது தளத்திற்கு தலைமை நம்மளையெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு தலைமையாக கிடைத்ததே நமது தளத்திற்கு மிகவும் பெருமை. நேற்று அவங்களுடைய ராமாயண உரையை கேட்டோம். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. நம்ம தளத்தில நிறைய ராமாயணம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் சிறந்த ஆளுமைகள். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம ராமாயண கதைய தான் கேட்க போறோம். இன்று தலைமை உரை அம்மா கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை தலைமை உரை தர அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வாங்கம்மா. இனிய மாலை வணக்கம் ஐயா. அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மையாக இந்த தளத்தின் நிறுவன தலைவர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும், இணைப்புரையாளர் அன்பு சகோதரர் செல்வமையா அவர்களுக்கும், நிகழ்ச்சி பதிவாளர் அன்பு மரியாதைக்குரிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த பெரும் சான்றோர் ஷெரீப் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக இந்த தளத்திலே சிறந்த சொற்பொழிவாளராக இன்று வருகை தந்திருக்கக்கூடிய ரமேஷ் எத்திராஜ் ஐயா அவர்களுக்கும், பின்னூட்ட பேராழியாகிய அன்பிற்குரிய நம்முடைய எவஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர் பெருமக்களுக்கும், கடவுள் வாழ்த்து பாடிய சங்கரி அம்மா அவர்களுக்கும், இன்னும் இணைய இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள் ஒரு புதியதும் புதுமையானதுமான தலைப்பை குறித்து உரையாற்ற இருக்கிறார். இந்த கார்முக படலம் என்பது கம்ப ராமாயணத்தின் துவக்க புள்ளியாக, இந்த கம்பராமாயணம் தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு படலம். ராமனும் சீதையும் திருமணம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சிவதனுசை ராமன் முறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மையமாக கொண்ட இந்த படலம். இதிலே சிவதனுசின் சிறப்பு, அதனுடைய பெருமைகள்,
பின் அதைக் கண்டு நகரமாந்தர்கள் வியப்பது, பின் அந்த சிவதனுசையும் இளையோனாகிய ராமனையும் இணைத்து இந்த தனுசை முறிப்பதற்கோ அல்லது நாணேற்றுவதற்கோ உரிய திறம் இவனுக்கு உண்டா என்று மக்கள் வியந்து பேசுவது, அதன் பின் ராமனுடைய நிலையை கண்டும் அவன் அந்த தனுசை முறித்த பிறகு மக்கள் உடைய மனநிலை, அவர்கள் பேசும் கருத்துக்கள் மற்றும் சீதையினுடைய பிரிவாற்றா நிலை, இவை எல்லாவற்றையும் மிக அழகாக எடுத்து கூறக்கூடிய ஒரு படலம் இது. ஆனாலும் பேச்சாளர்களுடைய நாமுனையிலும் எழுத்தாளர்களுடைய பேனாமுனையிலும் பெரிதும் இடம்பெறாத ஒரு படலம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். இந்த படலத்தின் பாடல்கள் பலவான சிறப்புகளை உடையதாக இருந்தாலும் அதிலே ஓரிரண்டு பாடல்களை தவிர நமக்கு அறிமுகமான பாடல்கள் அரிது என்றே கூறக்கூடிய வகையிலே இந்த படலம் அமைந்துள்ளது. இத்தனைக்கும் அருமையான சந்த பாடல்கள் நிறைந்த படலம் இது. ஆனால் பலரும் இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன், யான் அறிந்த வரையிலும். அந்த வகையிலே இந்த படலத்தின் செய்திகளை எல்லாம், அதன் புதுமைகளை எல்லாம், சிறப்புகளை எல்லாம் இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக இந்த தளத்தின் நாசுகவியாக இருக்கக்கூடிய நம்முடைய ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள் இன்று பேச இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்று நான் பின்னடைகிறேன். வாருங்கள் ஐயா, இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிம்மா, நன்றி, அருமை அருமை, நன்றி, சிறப்பு. அடுத்ததாக இன்றைய சிறப்புரை ஐயா ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள். சிறந்த கவிஞர், உடனே கவிதை எழுதி, எந்த ஒரு பின்னோட்டமா இருந்தாலும் உடனே எழுதி, அவருக்கு எப்படி பொதுவாக கவிஞர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் வேணும். ஆனா ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா உடனே கவிதை எழுதி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர் அவர். ஐயா அவர்களை, எனக்கு ஒரு போன் கால் வருது, ஐயா அவர்களை சிறப்புரை தர அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் அன்பின் பண்பான தமிழ் வணக்கம். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் 87வது ஆய்வரங்க நிகழ்விலே இந்த கார்முக படலம் கம்பராமாயணத்தின் கார்முக படலத்திலே உங்களை எல்லாம் சான்றோர் பெருமக்களை சந்தித்து சிந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கன் எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள என்னுடைய தந்தையுமான ஜெய்னா செரிப்புகன் ஐயா அவர்களை மனமுவந்து வரவேற்கின்றேன். அசோகன் சாமுவேல் ஐயா, கோப்பெருந்தேவி எவாஞ்சலின் மனோகரன் ஐயா, கோவிந்தம்மாள் தலைமை உரை வழங்கிய கோவிந்தம்மாள் அவர்கள், சரஸ்வதி மேடம் அவர்கள், சங்கரி அவர்கள் மற்றும் செல்வன் அவர்கள், அனைவரின் பொற்பாதங்களையும் வணங்கி நான் எனது உரைக்குள்ள போகிறேன். கார்முக படலம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? கார்முக படலம்னா அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா இது நான் கொஞ்சம் வேற விதமா சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு, ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், அலங்கார சீதை அழகரசாலும் கோதை விழி கண்டு குடி கொண்டு, அவள் விழி கண்டு குடி கொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேளுங்கள், புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், சானிதவ மகரிச யானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் வந்திருந்தார், சகம பதனிச புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார், சானிதவ மகரிச யானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார், தோளில் மலையை தூக்கிய வீரன் வந்தார், இடிகளை கையில் சுமந்தவர் பலர் இருந்தார், ஆஹா பில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர் தம் பல்லது உடைபட விழுந்தார், சிலர் எழுந்தார், தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி பிடித்து கொண்டு சட்டென்று பூமியில் விழுந்தார், காலும் நோக இரு கண்ணும் நோக தன் தோலது நோகவே நடந்தார்,
சிலர் இடுப்பை பிடித்தபடி சுளுக்கை எடுத்தபடி ஆசனம் தேடி அலைந்தார். ஆஹா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா? ஆஹா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா? ஆஹா வீரம் இல்லையா, வில்லொடிக்க ஆண்கள் யாரும் இல்லையா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. தசரத ராமன் தான் தாவி வந்தான், தசரத ராமன் தான் தாவி வந்தான். வில்லையே ஒரு கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை மனக்கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை மனக்கண்ணால் பார்த்து நின்றான். மறுநொடியில் அம்பெடுத்து வில்லு தொடுத்தான். இதுதான் கார்முக படம். இதைதான் ஒரு பாடல் வழியாக ஒரு ஒரு வித்தியாசமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கார்முக படம் ராமன் வில்லையை சீதைக்காக அந்த வில்லை ஏற்றி சீதையை மனம் புரிவதற்காக கம்பரால் இயற்றப்பட்ட படம். மாற்றம் யாது உரைப்பது மாயாவிற்கு நான் தோற்றனன் என மனம் துலங்குகின்றதால் நோற்றனன் நங்கையும் நொய்தின் ஐயன்வில் ஏற்றுமேல் இடர்கடல் ஏற்றும் என்றனர். ஏற்கனவே சொன்ன இந்த விஸ்வாமித்திர முன்னர் புலமுறை கிளத்தப்படத்துல சொன்ன பிறகு அந்த சனகன் சொல்றாரு, சனகன் விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றாரு, உமது வார்த்தைக்கு மாற்றாக நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. வஞ்சனை அமைந்த இந்த வில்லை கண்ணியின் திருமணத்திற்கு காரணமாக நான் வைத்ததால் எனது மகளின் திருமணம் தடைபடுவது கண்டு என் மகம் துலங்குகின்றது. மாயாவிற்கு நான் தோற்றனின் என் மனம் துலங்குகின்றதால் தோற்றனன் நங்கையும், அதனால் சீதையுடைய திருமணமும் தள்ளி போது. வியக்கத்தகு பண்புடைய குமரன் நொய்திலின் ஐயன்வில் ஏற்றுமில். வியக்கத்தகு பண்புடைய குமரன் விரைவாக சிவதனுசை நான் ஏற்றினால் என் மகளின் துயர் தீங்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு விஸ்வாமித்திரை. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற அந்த அழைப்பாளர்களை பார்த்து, ஏற்றனன் ஏன்று தன் எதிர் நின்றாரை அக்குன்று உற பரிசிலை கொணர்மின் ஈண்டு என நன்றி என வணங்கினர். நால்வர் ஓடினர் பொன் திணி கார்முக சாலை புக்கார். உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த வேலையாட்களை அழைக்கிறார். என்றனல் ஏன்று தன் எதிர் நின்றாரை அக்குன்று உற பரிசிலை, அந்த மலையை போன்ற அந்த சிவதரிசுவை கொணர்மின் எடுத்துருவாங்க என்று சொல்றார். உடனே நாலு வீரர்கள் ஓடுகிறார்கள். பொன் திணி கார்முக சாலை புக்கனர் என்ன அருமையா போடுறாரு. பொன்னால் இடைத்த அந்த வில் இருக்கிற இடத்த அந்த வீரர்கள் அடைந்தார்கள் என்று இந்த பாடலுடைய பொருள். உருவலி யானையை ஒத்த மேனியர், உருவலி யானையை ஒத்த மேனியர் செரிமயிர்கள் என திரண்ட தோழினர், செரிமயிர்கள் என திரண்ட தோழினர் 60 நாயினர் அளவியில் ஆற்றலர், 60 நாயினர் அளவியில் ஆற்றலர் தரிமடுத்து இடை இடை தண்டில் தாங்கினர். அந்த வில்ல பத்தி சொல்றாரு பாருங்க. அந்த வில்லை எப்படி தூக்கிட்டு வந்தாங்களாம், உருவலி யானையை ஒத்த மேனியர், மிக்க வலிமையுடைய யானையை போன்ற வலிமை உடையவர்கள். கல் என திரண்ட மயிர் செறி தோழினர், அதாவது மலையை போன்ற திரண்ட அந்த முடிகள் மயிர் இருந்த அந்த தோலை உடைய வீரர்கள். அளவியில் ஆற்றலர் 60, அது போல ஆற்றலை உடைய, இது போன்ற ஆற்றலை உடைய 60,000 வீரர்கள் இடையிடை தரிமடுத்து தண்டில் தாங்கினர். என்ன அருமையா, ஏன்னா ஒரே இவ்வளவு பெரிய வில்ல ஒரே ஆளுத்துக்கு உடைஞ்சிடல, நடுநடுல ஒரு தூண் மாதிரி கொடுத்து அதை தன் தோல்ல வச்சு வில்ல தூக்கின்னு வராங்க என்று இந்த பாடல். உருவலி யானையை ஒத்த மேனியர் செரிமயிர்கள் என திரண்ட தோழினர் 60 நாயினர் அளவியில் ஆற்றலர் தரிமடுத்து இடையிடை தண்டில் தாங்கினர். வலிமையான யானையை போன்ற தோல்மையுடையவர்கள், மலை போல திரண்ட தோள்களை உடையவர்கள், இத்தகைய அளவிட முடியாத வல்லமை உடைய 60,000 வீரர்கள் அந்த வில்லின் நடுவே தூணை வைத்து தன் தோளில் தாங்கி அந்த வில்லை சுமந்து வராங்க. நெடுநிலமகள் முதுகு ஆற்ற, நெடுநிலமகள் முதுகு ஆற்ற நின்று உயர் தட நிமிர் வடவரை தானும் நான் உற இடம் இலை உலகு என வந்தது எங்கனும் கடல் புரை திருநகர் இறைத்து காணவே. நெடுநிலமகள் முதுகு ஆற்ற, இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய அந்த வில்லு இருந்ததால அந்த வில்லை எடுத்தவன பூமாதேவியில அப்படின்னு மூச்சை விட்டாலாம். நிலமகள் பெரிய பூதேவி நெடுங்காலமாய் அந்த வில்லை எடுத்தவுடன் சிறிது தன் தோலை அப்படியே கொஞ்சம்
ஆற்றினால் அதை அழகா போட. நிலமகள் நெடு நிலமகள் முதுகு ஆற்ற நின்று உயர் தட நிமிர் வடவரை. அதாவது பெரிய மேருமலை இல்லையா, அந்த மேருமலையும் அந்த வில்ல பார்த்து அது வெட்கப்படுதான். என்ன இவ்வளவு அழகா இருக்கு, வெட்கப்பட. கடல் புரை திருநகர் உலகு எங்கானும் இடம் இல்லை. கடல் போன்ற திரண்ட மக்கள் முன்னில அந்த 60,000 வீரர்கள் அந்த வில்ல சுமந்து வர்றாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வில்லு இல்லையா. அந்த வில்ல அப்படி சுமந்து வராங்க. நிலமகளான பூமாதேவி நெடுங்காலமாய் அந்த வில்லை தூக்கியதால் அந்த முதுகு பாரம் இறங்க பெருமூச்சு விட்டால் பெரிய மேருமலையும் வில்லின் தோற்றத்தை கண்டு நாணுகிறது. கடல் போன்ற திரண்ட மக்கள் மத்தியில் அந்த 60,000 வீரர்கள் இந்த வில்லை சுமந்து வந்தார்கள். நெடு நிலமகள் முதுகு ஆற்ற நின்று உயர் தட நிமிர் வடவரை தானும் நான் உற இடம் இலை உலகு என வந்தது எங்கெனும் கடல் புரை திருநகர் இறைத்து காணவே. கம்பர் அழகா சொல்றார். என் இது கொணர்க என ஏம்பினன் என்பார். மன்னவன் ஊர்கொலோ மதிக்கெட்டார் என்பார். முன்னை ஊழ்வினையால் முடிக்கில் ஆம் என்பர். கண்ணியும் இச்சிலை காணுமோ என்று அங்க இருக்கவங்க பேசிக்கிறாங்க. இது கொணர்க என ஏம்பினன் என்றான். இவ்வளவு பெரிய வில்ல போய் கொண்டு வான்னு சொல்றானே இந்த அரசன் என்ன சொல்றது. மதிக்கெட்டார் என்ற மன்னன் மதிக்கெட்டார் மன்னன் ஊர்கொலோ சென் பங்கு ஈசன் பங்கு உரை உமையினை இகழ்ந்தனான் என ஓங்கிய கமையறு சினத்தான் இக்கார்முகம் கவ்வ சமையறு தக்கார் வேல். நீங்க திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல சிவாஜி அவர்கள் நடித்திருப்பார்கள். அதாவது தாட்சாயினி, தட்சனின் மகனாக தாட்சாயினி என்ற பேர்ல மலைமகள் அவதாரம் எடுத்திருப்பாங்க. அவனை தன்னுடைய மருமகனை கூப்பிடாமல் ஒரு யாகம் நடத்துவான் தட்சன். அதனால அதை கேட்பதற்காக தாட்சாயினி போன தாட்சாயினி அவமானப்படுத்தப்படுகிறார். அதை சொல்ல உமையினை இகழ்ந்தான் கம்பர் போடுறார். அந்த உமையால இகழ்ந்துருவான். அதனால் கோபம் கொண்ட சிவன் அந்த எடுத்துக்கொண்டு போன வில்லு தான் இந்த சிவதனுசு. இமய வில் வாங்கிய ஈசன் அதாவது மேருமலையே வில்லையாக வளைத்து அது அதனால் செய்யப்பட்டதுதான் இந்த சிவதனுசு. உமையினை இகழ்ந்தானை, உமாதேவியை இகழ்ந்த தச்சனை கமையறு சினத்து கார்முகம் கண்கள் சிவக்க அந்த கோபத்தோட சமை உரு தக்கார் வேள்வி அவன் செய்கின்றது வேள்வி இடத்துக்கு போய் அந்த வேள்வியை அழிச்சார். அந்த சிவதனுசை வச்சு அங்க அழைக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம் நடுங்கினாங்க. அவர்கள் பற்கள் ஒடிப்பட்டது, அவர்கள் கைகள் எல்லாம் வெட்டுப்பட்டது என்று போடுறாங்க. அந்த மாதிரி கோபத்தோட போய் இந்த சிவதனுசை வச்சு அவர் விடைக்கிறாரு. அந்த காட்சி போடுறாரு. அப்புறம் தாரிடை வரிசிலை சம்பு உம்பர்தன் நாள் உடைமையின் அவர் நடுக்கம் நோக்கி இக்கோளுடை விடையனான் குலத்துள் தோன்றிய வாளுடை உழவன் ஓர் மன்னன் பால் வைத்தான். உடனே சிவனுடைய கோயில் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சம்பு அவர் நடுக்கம் நோக்கி, சம்புனா சிவன், தேவர்கள் அப்படி நடுங்குறாங்க. அவர் நடுக்கத்தை பார்த்து உம்பர் தம் நாள் உடைமையின், உங்க வாழ்நாள்லாம் உங்க தலையில நீங்க வாழணும்னு எழுதி வச்சுருக்குது, அதனால உயிர் பிழைத்தீர்கள் என்று கோபமா சொல்லிட்டு தன்னுடைய கோபம் தணிந்தவன தாள் உடை வரிசிலை கோல் உடை விடை என்னான். அதாவது அடிமையான வழித்தண்டை உடைய இந்த வில்லை வலிமையான அந்த சனகனது கோல் உடை என்னான் குலத்தில் தோன்றிய வாள் உடை உழைவன் ஓர் மன்னன். அதாவது ஏற்கொண்ட குலத்திலே பிறந்த ஏற்கொண்டு உழுபனை போல உழுபவனான தேவராதனிடம் அந்த வில்ல கொடுக்கிறார். இந்த சிவன் தேவராதன் கிட்ட அந்த வில்ல கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி நம்ம தேவன் கிடாவரன் வில்ல கொடுத்துறாரு. இங்கே நான் இன்னொரு விஷயம் பேசுறேன். அது என்னங்க வாள் உடை உழவன். அதனால இந்த பாடல்களை எடுத்தேன். இந்த இலக்கிய நயம் நீங்கள் உணர வேண்டும். வாள் உடை உழவன் நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? போர்க்களத்திலே வாளை ஏறாக கொண்டு போரிட்டு நாட்டை பாதுகாக்கும் அரசன் நிலத்தை உழுது பயிடும் உழவனோடு ஒப்பிடுது. அதான் வாள் உடை உழவன். இல்ல இதை இப்படியும் சொல்லலாம். யானைகளை ஏர் மாடுகளாக பூட்டி எதிரி படைகளை வைக்கோல் போல அறுத்து போர்க்களத்தை உழுது வெற்றியை அறுவடை செய்யும் வீரன் தான். அதனால்தான் வாள் உடை உழவன் என்று நம்மளுடைய கம்பராமாயணத்துல கம்பர் சொன்னார் போடலாம். சரி, சிலப்பதிகாரத்துல கால்கோல் காதையில செங்குட்டுவன் பகைவர் மீது இந்த மாதிரி பகை வந்த யானை படையை அந்த பிணையாக கொண்டு பூட்டி வாளை ஏறாக்கி போர்க்களத்தில் வைக்கோல் போல வீரர்களை அறுத்தான் என்ற இதே வார இந்த வாளுடை உழவனை பத்தி அருமையா சொல்லியிருக்கு.
ஆனா வாள் உடை உழவன் பற்றி நாம் பேசணும். வில்லேர் உழவர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா திருக்குறள் மன்றம் நிறைய பேருக்கு அது கரைத்து குடித்தவர்கள். வில்லை தங்களின் ஏராக கொண்டு போர்க்களத்தில் உழுது வீரத்தை வெளிப்படுத்துவர்கள் வில்லேர் உழவர்கள். அப்படி சொல்பவர் யாருன்னா வள்ளுவாசான். வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. என்ன அருமையான வார்த்தை! வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர். வில்லை ஏராக கொண்டு ஒடுபவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் சொல்லை ஏராக கூடிய உழவர்கள் ஆகிய அறிஞர்கள் மீது பகை கொள்ளக்கூடாது என்ற ஒரு அருமையான ஒரு இதைதான் அழகா சொல்லியிருக்காங்க நம்முடைய வள்ளுவராசான். நான் இதற்காக எடுத்தேன். இந்த என்ன சொல்றாரு, யார்கிட்ட வேணா சண்டை போடுங்க, நம்மளுடைய ராஜபாளையத்தில் இருக்கிற அந்த சொல்லேர் உழவர்களை நீ சண்டை பகை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டார். ஏன்னா அத்தகைய சான்றோர்கள் இருந்த அவை என்று திருவள்ளுவர் தன்னுடைய 882வது குறளிலே ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிடுவார் என்று கூறிவிட்டு, சுமை சினம் மாறிய சிவன் அஞ்சி நடுங்கிய தேவர்களை பார்த்து உங்கள் வாழ்நாட்கள் வலிமையானவர்கள் அதனால் பிழைத்துக் கொண்டீர்கள் என்று கூறி தன் சினம் சனிந்த பிறகு அந்த வில்லை அந்த இதுல வந்த நம்முடைய ஜனகன் வம்சத்தில் வந்த தேவராஜனிடம் கொடுத்தான். இதுதான் அந்த வில்லோட கதை. ஏன்னா இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. அடுத்து சீதையோட கதை. இரும்பு அணைய கரு நெடுங்கோட்டு இணை ஏற்றின் பனை ஏற்ற பெரும் பியலின் பளிங்கு நுகம் பிணைத்து அதனோடு அணைத்து ஈர்க்கும் வரம்பு இல் மணி பொன் கலப்பை வைரத்தின் கொழு மடித்திட்டு உரம் பெரு இந்நிலம் வேள்விக்கு அழகையில் பலசாம் உழுதோம். இதை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜனக மன்னனும் உழுதான், அந்த பொட்டி கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கம்பர் என்ன அழகா சொல்றாரு, நாங்க ஒரு வேள்வி செய்யறதுக்கு இருந்தோம், ஒரு யாகம் செய்யறதுக்கு இருந்தோம். அந்த வேள்விக்காக என்ன அழகா போடுறாரு பாரு, இரும்பு அணைய கருநெடு இணை கோட்டு. அந்த வேள்வி செய்வதற்கு பொருட்டு இரும்பை ஒத்த பெரிய நீண்டு இரு கொம்புகளை உடைய பனையேற்ற பெரும் பிணையில் பிடுங்கினு அந்த பருத்த அந்த எருதோட காளையோட பிடரில பளிங்காலான அந்த நுகல் தடிய பூத்தி. என்ன அருமை பாருங்க ஏங்க, எறும்பை போல கூர்மையான அந்த கொம்புகளை உடைய அந்த காளை. இந்த கவிநயத்துக்கு தான் அந்த பாடல் எடுத்தேன். இதே பாடல் கம்பநயத்துல வரும். ஈர நீர் படிந்த இந்நிலத்தே சிலகார்கள் என வரும் கருமேதிகள் ஊரில் கன்று உள்ளிட மென்மலை தழைப்பன சாலியே அப்படின்னு கம்பர் போடுவார். அதுல 4 வரி பாடல்கள், 2 வரி அந்த எரும மாட்டுக்கு. ஈர நீர் படிந்த இந்நிலத்தே சிலகார்கள். நீருண்ட மேகம் இருக்குல்ல, என்ன கலர் இருக்கும்? கருப்பா. அந்த நீருண்ட மேகங்கள் பூமியில இறங்கி வந்தா எப்படி இருக்கும்? அது போல கருப்பா தான் அந்த எருமாடு. அது போலதான் இங்க பாருங்க, ஒரு உழுந்தோம் என்று போடாமல் இரும்பை போல கூரிய கொம்புகளை உடைய காளையுடைய அந்த திமில்ல வச்சு எதுவும் பருத்த பிடரியின் மேல் பளிங்கால் இழைக்கப்பட்ட நுகல் தடியை பூட்டி அதனோடு அனைத்தும் ஈர்க்கும் வரம்பு இலா மண் அதனோடு சேர்ந்து எண்ணிலா ரத்தின கலவை வைத்த பொன் கலப்பையை வச்சு வைரத்தின் கொழு, அந்த கூறாக இருக்க முனை வைரத்துல செஞ்சாங்களாம். கொழு, வைரக்கால் ஆகிய கொழுவை வச்சு பல முறை உழுதோம். எதுக்கு? வேள்வி செய்யறதுக்கு இல்லையா? வேள்வி செய்ததற்கு இரும்பை போன்ற இரு கொம்புகளை உடைய காளையின் பிடரியின் மேல் பளிங்கால் இழைத்த நுதல் தடை பூட்டி அதனோடு இழைத்து போகும்படி பொன் கலப்பையில் வைரத்தாலான கொழு கொம்பில் பூமியை பல முறை நாங்க உழுதோம். அடுத்த பாடல். உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி. உழுகின்ற கொழுமுகத்தின் உதுக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமடந்தை திருவெளி பட்டண புனரி எடுகின்ற தெல்லமுதோடு எடுந்தவும் இடித்து ஒதுக்கி தொழுகின்ற நல்லனத்து பெண்ணரசி தோன்றினாள். அருமையா சொல்றாரு பாருங்க. உழுகின்ற கொழுமுகத்தின் உதிர்க்கின்ற கதிர் ஒளி. அவ்வாறு உழுத போது அந்த கொழுமுனையில ஒரு பெட்டி ஒண்ணு தட்டுப்படுது, தங்கத்தாலான பெட்டி. புவிமடந்தை திருவெளிப்பாட்டான அது திறந்து பார்த்தா அழகிய பூமாதேவின் திருவுருவம் போல ஒரு அழகான பெண் குழந்தை. அவ்வாறு உழுத போது கொழுமுனையின் ஒளியால் ஒரு பெட்டி கிடைச்சது. அதில் பூமாதேவியின் திருவுருவம் போல வெளிப்பட்ட லட்சுமி தேவியும் தாழ்ந்து வணங்கும், லட்சுமி தேவியும் தாழ்ந்து தொழும் மிகவும் பேரழகு படைத்த பெண்களின் தலைவியான சீதை தோன்றினாள். இதை விட சீதை அழகா யாரும் வர்ணிக்க முடியாது. லட்சுமி தேவியும் தாழ்ந்து வணங்கும் பேரழகு படைத்தவள் சீதை. சீதை கொழுமுகத்தில் தோன்றினாள் என்று சொல்கின்றார் நம்மளுடைய கம்பர் அவர்கள். உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிர் ஒளி
பொழிகின்ற புய்மடந்தை திருவெளி பட்டன புணரி எழுகின்ற தெல்லமுதோடு எழுந்தவம் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல்லளத்து பெண்ணரசி தோன்றினாள், சீதை தோன்றினாள். சீதை கதையை சொல்லிட்டாரு. சித்திரம் இங்கு இது ஒப்பது, சித்திரம் இது இங்கு ஒப்பது எங்கும் உண்டு செய்வினையால் வித்தகமும் வரிவசமும் வெவ்வேறே புறம் கிடப்ப அத்திருவை அமர்குலம், அத்திருவை அமரர் குலம் இத்திருவை என அறிஞ்ச இத்திருவை நிலவேந்தர் எல்லோரும் காதலித்தார். என்ன அருமையா போடுறாரு பாருங்க. அறிஞ்ச செய்வினையால் வித்தகமும் விதிவசமும் வேறு வேறு ஆகும். ஒரு பிலாசபி சொல்றாரு. யாம் அறிந்தவுடனே தாம் செய்யும் தொழிலை கொண்டு தம் திறமையும் ஊழ்மனையும் பயனும் வெவ்வேறாக பிரிந்து கிடக்கும் நிலைமையிலே, வெவ்வேறாக பிரிந்து கிடக்கும் நிலையில அத்திருவை அமரர் குலம் ஆதிருக்கு. அத்திருவைனா தேவலோகத்தில் இருக்க லட்சுமிய தேவர்கள் போற்றினார்கள், வணங்கினார்கள், விரும்பினார்கள் இல்லையா? இத்திருவை நிலவேந்தர் எல்லோரும் காதலித்தார். பூலோகத்தில் இருக்க இந்த லட்சுமிய, பூலோகத்தில் இருக்கிற இந்த திருமகளான சீதையை இங்க இருக்க அரசர்கள் எல்லோரும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பேரழகு சீதை. உங்களுக்கு தான் தெரியல, ஒரு பெண் அழகாக இருந்தால், ஒரு நாட்டின் ஒரு அரசி, ஒரு இளவரசி அழகாக இருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக பல அரசர்கள் போட்டா போட்டி போடுவார்கள். அது போல பல அரசர்கள் ஜனகணனுடைய அவையில வந்து பெண் கேட்கிறாங்க, சீதையை கொடுங்க, பெண் கொடுங்க. எப்படிப்பட்ட அரசர்கள் வராங்க பாருங்க. கலித்தானை கடலோடும் கைத்தான கலித்து அரசர் ஒலித்து ஆழியென வந்து மனம் ஒழிந்தார்க்கு எதிர் உகுத்த புலித்தானை கலிற்று வரிவை போர்வையான் வரி சிலையை வலித்தானே மங்கை திரு மனத்தான் என்று யாம் வந்தோம். எப்படிப்பட்ட அரசர்கள் வந்தாங்க தெரியுமா? கைத்தான கலிற்று அரசர், துதிக்கையை உடைய யானை படையை உடையவர்கள், கலித்தானை கடலோடு ஆரவாரமான கடல் போன்ற சேனைகளோடு ஆழி என ஒலித்து வந்து கடல் போன முழக்கமிட்டு பெண் கொடு என்று கேட்கிறாங்க. சீதையை கொடுங்க அப்படின்னு கேட்டவன இவங்களுக்கு ஒன்றும் புரியல. தெரிந்தவர்கள் வருகின்றார்கள், தெரியாதவர்கள் வருகின்றார்கள், யாருக்கு கொடுக்கறது பெண்ணு? உடனே எங்களுடைய அரசரான ஜனகன் சொல்றாரு, உரித்தார்க்கு உதுத்த புலித்தானை கலிற்று உருவை, புலித்தோலை ஆடையாக கொண்ட, என்ன அழகா போடுறாரு பாருங்க. புலித்தானை கலித்து உரியை கலிற்று உரிவை போர்வையான வரிசை, உரிவைனா யானை தோலை போர்வையாக கொண்ட சிவனுடைய சிவதனுசை யார் நான் ஏற்றுகிறார்களோ மங்கை திருமணத்தான் என்று யாம் அழைத்தோம். அவர்களுக்கு நாங்க சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். ஏன் இந்த தொந்தரவு யாருக்கும் வேணாம். இங்க பழைய சிவதனுசு ஒண்ணு இருக்கு. அந்த சிவதனுசை யாரை வில்லை ஏற்றி நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு நான் சீதையை நான் மனமுடித்தாரேன்னு எங்க மகாராஜா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிலரால் வந்து நிறைய படையெடுப்புகள், சீதையோட அழகை பார்த்து நிறைய பேர் படையெடுத்தாங்க. அதையெல்லாம் ஜனக மன்னன் தனக்கு இருக்கிற வலிமையால, போர் வலிமையால அவர்களெல்லாம் வென்று விட்டான். அந்த வில்லை யாரும் அந்த மன்னர்களால் எதுவுமே பண்ண முடியல. அழகா சொல்றாரு பாருங்க அந்த சதானந்தர். அன்று முதல் இன்றளவும் ஆறும் அந்த சிலை அருகு சென்றதும் இலர் போய் ஒளிந்த தேர்வேந்தர் திரிந்தும் இலர் என்றும் இனிய மனமும் இலை என்று இருந்தோம். இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுது ஆகாது என்றான். என்ன அருமையான வார்த்தைகள. அன்று முதல் இன்று அளவும் ஆறும் அந்த சிலை அருகு சென்றதில்லை. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த வில் பக்கம் கூட யாரும் போனதே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய வில்லு. அப்படி ஓடி ஒளிந்த வீரர்கள் திரும்பி வரவே இல்லை. என்ன அழகா போட்டார். ஓடி ஒளிந்த வீரர்கள் திரிந்தும் இலர் என்றும் இனி மனமும் இல்லை என்று நாங்க நினைச்சோம். இனிமேல் அவ்வளவுதான், சீதைக்கு திருமணமே இல்லை என்று இருந்தோம். இவன் ராமனை பார்த்து, இவன் ஏற்றின் நன்று மலர்குடல் சீதை நலம் பழுது ஆகாது என்றான். இந்த இருக்காரு ராமரு, இவர் வந்து நான் ஏற்றினா மலர்கூந்தல் ஜானகியோடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த சதானந்தர் சொல்றாரு. அன்று முதல் இன்று அளவும் ஆறும் அந்த சிலை அருகு சென்றதும் இலர் போய் ஒளிந்த தேர்வேந்தர் திரிந்தும் இலர் என்று இனி மனமும் இல்லை என்றே இருந்தோம். இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுது ஆகாது என்றான். அன்று முதல் இன்று வரை எந்த அரசனும் இந்த வில் பக்கம் வந்ததே கிடையாது. அப்படி வந்த மனிதர்கள் ஓடி ஒளிஞ்சவங்க திரும்பி வந்ததா சரித்திரம் இல்லை. இனிமேல் சீதைக்கு திருமணமே நடக்காது என்று இருந்தோம். இந்த ராமனை பார்த்தவன
இவர் நான் ஏற்றினால் நல்லதாகும், அப்போது மலர் கூந்தல் சீதையின் அழகு வீணாகாது என்று சதானந்தர் கூறி முடிக்கிறார். இதுதான் இந்த வில்லோட கதை, இந்த சீதையோட கதை. நினைத்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிவனும் தன் புனைந்த சடை முடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைத்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைத்த எல்லாம் நினைத்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். என்ன குறிப்பறிதலுக்கு மிக சிறப்பான பாடல். நினைத்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிவனும். இந்த மாதிரி சதானந்த முனிவர் சொன்னதை நெறி உண்ணி அறிஞனும்னா யாரு? நம்ம விஸ்வாமித்திர முனிவர், ஞான முனி விஸ்வாமித்திர முனிவர் தன் புனைந்த சடைமுடி தூக்கி தன்னுடைய அழகிய சடைமுடியை அப்படி அசைச்சு அப்படி ராமர் ஒரு பார்வை பார்த்தாராம். அப்படி பாக்குறாராம். பார்த்து போர் ஏற்றின் முகம் பார்த்தான். போர் செய்யப்போற காலை போல இருக்கிற ராமரோட முகத்தை பார்த்து அப்படி தலை ஆட்டுறாரு. அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். வனைத்தனைய திருமேனி வள்ளலும். என்ன வார்த்தைகள்! வனைத்தனைய திருமேனி வள்ளம், ஓவியத்தில் எழுதியது போல அழகிய திருமேனியை கொண்ட ராமன் அம்மாதவத்தோ நினைத்து எல்லாம் நினைத்து அந்த மாதவத்தோ என்ன நினைச்சாரு குறிப்பறிஞ்சிட்டார்ல. அப்படி ஒரு பார்வை பார்த்து அப்படி தலை ஆட்டினவன குரு நமக்கு அனுமதி அளித்து விட்டார், நாம் இனிமேல் செயலில் இறங்க வேண்டியதுதான் என்று அவர் குறிப்பால் உணர்ந்து கொண்டு அந்த நெடுஞ்சிலையை பார்த்து அப்படி போறார். அந்த நெடுஞ்சிலையில அந்த வில்லு இருக்க இடத்துக்கு பார்க்க போறார். குறிப்பறிதலுக்கு அருமையானது ஒரு பாடல். அப்படி கண்ணாலே அப்படி தலைய ஜடாமுடி ஆட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய வேலையை காட்டு, அப்படி உன் திறமையை காட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதை அப்படி வள்ளல் அதை பாரு என்ன அழகா போட்டாரு பாரு. வனைத்தனிய திருமேனி வள்ளலும், ஓவியத்தில் வரைந்த அழகான ராமர் அதை புரிஞ்சுக்கினாராம். அம்மாதவத்தோ நினைத்தெல்லாம் நினைத்து அந்த நெடுஞ்சிலை நோக்கினான். நினைத்த முனி பகர்ந்த எல்லாம் நெறி உண்ணி அறிஞனும் தன் புனைந்த சடிமுடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைத்தனிய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோ நினைத்த எல்லாம் நினைத்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். அந்த சிலை எடுத்த அந்த இது இருக்கிற இடத்தை நோக்கி போறாரு. நம்முடைய வில்லு இருக்கிற இடத்தை நோக்கி போறாரு. கரங்கள் குவித்து இரு கண்கள் பணிப்ப இருக்களிறு இச்சிலை ஏற்றினால் ஆயின் நரத்த நரைக்குழல் நங்கையும் நாமும் முறுக்கு ஏரில் புகு முழுகுவோம் என்றனர். அங்க இருக்கிற பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு அழகா இருக்காரே ராமர், இவர் இந்த வில்ல உடைக்க கூடாதா? இந்த தசரதம் இந்த மன்னனுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லை, இவ்வளவு அழகா இருக்கான் இந்த மன்னனுக்கு போய் இவனை போய் வில்ல உடைச்சாதான் பொண்ணு கொடுப்பான்னு சொல்றான். இதெல்லாம் எங்க நடக்கும்? எங்க சீதைக்கு எப்பதான் கல்யாணம் ஆகும்? அப்போ ஒரு சில பெண்கள் என்ன பண்றாங்க, கரங்கள் குவித்து, சில பெண்கள் கரங்கள் குவித்து தன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அப்படியே வணங்குறாங்களாம். இரு களிறு இச்சிலை இரு கண்கள் பணிப்ப ஏற்றிலன் ஆயின். ஆண் யானை போன்ற இந்த ராமன், ஆண்டவா அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிற ஆண்டவா, ஆண் யானை போல இருக்கின்ற ராமன் இந்த வில்லை எப்படியாவது நான் ஏற்றிடுவான். ஒருவேளை அப்படி ஏற்றிலன் ஆயின் நரத்தம் நரைக்குழல் நங்கையும். நரத்தம்னா கஸ்தூரி, கஸ்தூரி மனம் கழும் கூந்தலை உடைய சீதையும் நாங்களும் முறுக்கு ஏரியில் புக மூழ்கும் என்பர். என்ன வார்த்தை? முறுக்கு ஏரின்னா எரியும் நெருப்பில் முழுகும், தீ குளிப்போம். அதான் இந்த தீயில குளிப்போம் நாங்க. எரியும் நெருப்பில் நானும் சீதையும் முழுகிடுவோம். என்ன ஒரு அருமையான சீதை மேல அந்த மிதிலை நகர்த்து பெண்கள் என்ன பாசம் பாத்தீங்களா? தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. இப்படி கண்ணதாசன் அழகா போட்டார் பாரு. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டும். அந்த கருணையான பெண்கள் அந்த மதுரை நகரத்தை எப்படி இருக்காங்க பாரு. எனக்கு எங்க மகாரா இளவரசிக்கு கல்யாணம் ஆகலன்னா அவளும் தீ குளிது, அவளும் இறந்துருவான், நாங்களும் இறந்துருவோம். என்ன உயர்வான குணம், உயர்நலம் உடையவர்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். கரங்கள் குவித்து இரு கண்கள் பணிப்ப இருக்களிறு இச்சிலை ஏற்றினல் ஆயின் நரத்த நரைக்குழல் நங்கையும் நாமும் முறுக்கு ஏரில் புக முழுவோம் என்றனர். நாங்க தீ குளிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி பல பெண்கள் பல விஷயமா பேசுறாங்க. தோகையர் இன்னன் சொல்லிட நல்லோர் ஓகை விளிம்பிட உம்பர் ஓப்ப மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாண நடந்தான். என்ன ஒரு வர்ணனை பாருங்க. ராமர் அப்படி எழுந்து நடக்கிறாராம். எப்படி? தோகையர் இன்னன் சொல்லிட. இந்த மாதிரி பல பெண்கள் நிறைய விஷயம் பேசுறாங்க. நல்லோர் தவம் செய்த முனிவர்கள் ஓகை விளிம்பிடனா வாழ்த்து சொல்லிட, உம்பர் ஓப்ப, உம்பர் ஓப்பனா வானுலத்து தேவர்கள் வாழ்த்த,
வாழ்த்த மாக மடங்கள், மடங்கள்னா சிங்கம், மால் விடையும் பெரிய காளையும், பொன் நாகமும் பொன் போன்ற மேருமலையும், நாகமும் யானையும், நாகமும் அதாவது நாகம் என்றால் மலை, இன்னொரு நாகம் என்றால் அது யானை. நாகமும் நாகமும் நாண நடந்தார். தோகையர் இன்னன் சொல்லிட நல்லோர் ஓகை விளிமிட உம்பர் ஓப்ப மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். யாரு? எங்களுடைய ராமன். என்ன நட? அதாவது மயில் போன்ற மகளிர் இவை போன்ற சொல்லிக் கொண்டிருக்கும் போது நல்லோரான முனிவர்கள் நல்வாழ்த்து கூறவும் வானுல தேவர்கள் மகிழ்வுற வில் இருந்த இடம் சென்றான். எப்படி போனான்? ராமன் நடக்கும் போது அவனுடைய பெரும் பெரும் தோற்றத்தை கண்டு சிங்கமும் அந்த மேருமலையும் என்னப்பா என்ன வலிமையா இருக்கான்னு சொல்லி வெக்கப்பட்டுதான். நாகமும் நாகமும் நாண நடந்தான். அதாவது காளையும் அதனுடைய அந்த காளையும் அந்த மலையும் வெட்கப்படும் போல நடந்தான். பொன் நாகமும் நாகமும் நாட நடந்தான். அவனுடைய பேரழகை கண்டு சிங்கமும் அந்த மலையும் வெட்கப்படும் போது அவனுடைய நடையழகை பார்த்து இந்த காளையும் இந்த யானையும் அப்படியே வெட்கப்பட்டுதான். என்ன நடக்கிறாருப்பா எங்க நாயகன், நடையில் நின்றுயர் நாயகன் என்று அப்பவே சொல்லிட்டார் நம்முடைய கம்பர். நடையில் நின்றுயர் நாயகன் இன்று நாகமும் நாகமும் நாண நடந்தான். என்ன வார்த்தைகள் இல்ல, கம்பருடைய வார்த்தைகள். அது போல அந்த வில் பக்கம் போறாரு. அவ பாருங்க, ஆடக மால் வரை அன்னது தன்னை தேட அரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும் ஏடு அவள் மாலை இது என எடுத்தான். இதுவரை நீங்க பார்த்திருக்கீங்களா? வில்லொடிக்க வந்த வேந்தர் தம் பல்லது உடைபட விழுந்தார். எத்தனையோ மன்னர்கள் அந்த ஜனக அந்த மிதிலை மக்கள் பார்த்துட்டாங்க. எல்லாரும் அப்படி கிட்ட போவாங்க, உடனே ஓடி வந்துருவாங்க. ஆனால் இந்த ராமன் என்ற இந்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்ன ஒரு அனாவசியமா அந்த வில் எடுத்தான். கம்பர் போடுறாரு பாருங்க. ஆடக மால் வரை அன்னது தன்னை, அதாவது பெரிய மலையும் ஒத்ததாகிய சிவதனுசை தேட அரு மாமணி சீதை என்னும் தேடுதற்கரிய சிறந்த ரத்தினம் போன்ற சீதை என்பவளுக்கு பொன் சூடக வாழ்வலை சூட்டிட, பொன்னால் ஆகிய சூடகம் என்ற கைவளை அந்த நங்கைக்கு வளையல் போல சூட்டும் பொருட்டு நீட்டும் ஏடு அவள் மாலை இது என்ன எடுத்தான். அவ கைக்கு போடுற மாலையை போல எடுத்தானா, பூ மாலையை போல அந்த வில் எடுத்தானா. இது வரைக்கும் எப்படி எடுத்தாங்க? ஓடினாங்க. அந்த எத்தனை பேர் எடுத்துட்டு வந்தாங்க? 60,000 வீரர்கள் சுமந்த வில்ல தன்னுடைய சீதைக்கு அழிக்கும் மாலையை போல அடி பூவை போல தூக்குனாராம் எங்களுடைய நாயகன் ராமர். அழகா ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரும் மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீங்கும் ஏடு அவள் மாலை இது என எடுத்தான். என்ன அருமையா போடார். பெரிய மலை போன்ற அந்த சிவதனுசை சிறந்த ரத்தினம் போன்ற சீதை எனப்படும் பொன்னால் ஆகிய சூடகம் எனும் கைவளை அணிந்த நங்கைக்கு சூட்டும் மலர் மாலையை போல அந்த வில்ல தூக்குறாங்களாம். யோசித்து பாருங்க. இல்ல பாருங்க, சூடகம் என்ற வார்த்தை இருக்கு. சூடகம் என்ற வார்த்தையை பத்தி என்ன தெரியும்? அதுக்காக நான் எடுத்தது சூடகமே தோளே துவிப்புவே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெறும் சன்மானம் நாடு போடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறும் மூட நெய்ப்பிடிந்து முழங்கை வெளிவர கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய்னு திருப்பாவையில சொன்ன நம்ம நாச்சியார் அப்படியே அந்த வார்த்தை வருது. சூடகம், சூடகம் என்றால் கையில் அணியும் ஒரு வகையான அணிகலன். அந்த கையில் அணியும் அணிகலன் சீதைக்கு போல சூட்டும் மாலையை போல அந்த இதை எடுத்தாரா, அந்த வில்லு எடுத்தாரா. யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் யாருமே செய்யல. அப்படியே உறைந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல ஃப்ரீஸ்டு. அந்த மிதிலையில் உள்ள மக்கள் எல்லாருமே அப்படியே உறைந்து போயிட்டார். ஏன்னா ஒரு பூ மாலையை போல அந்த வில்ல எடுத்துட்டார் ராமர். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இது ஒண்ணுமே அவங்க என்னென்ன உணரல, தன் நிலையை உணர்ந்திருக்காங்க. ஆனா கம்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டார். தடுத்து இமையால் இருந்தவர் தாளில் மடுத்தும் நானுடி வைத்தலும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். என்ன அழகா போட்டார் பாருங்க. எல்லாரும் இதுவரைக்கும் யாருமே பக்கம் போனதில்ல. அந்த வில்ல பூ மாலை போல ஒருத்தன் தூக்கிட்டான் போது யோசிச்சு பாருங்க. கம்பரை தான் காட்சி அப்படியே உறைந்து போய் அப்படியே நிக்கிறாங்க. அந்த வில்லையே தான் பாக்குறாங்க. என்ன பண்ணா ராமர், என்ன பண்ணான்னு பார்க்கல. தடுத்தது இமையால் இருந்தவர், கண் கொட்டவதை தடுத்து இமையாததை நிகழ்வதை அப்படியே பார்த்திருக்க அவையோர்கள்
காலில் மடுத்து நுனி வைத்து நோட்டு. அவர் காலில் வச்சு அந்த எழுத்து அந்த நுனி நோட்டுறதை யாருமே பார்க்கல. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அந்த ஒரு இது என்ன இல்ல ஒரு ஆனந்த நிலைகளை அப்படியே ஃப்ரீஸ்ல இருக்காங்க. அந்த வில்லையே பாக்குறாங்க. கடுப்பில் யாரும் அறிந்திறார். இந்த செயலின் வேகத்தால் அதை யாரும் அவங்க பார்க்கல. கையால் எடுத்ததை பார்த்தாங்க. உடனே ஒரு படான்னு ஒரு சத்தம். எடுத்தது கையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். என்ன அழகா போட்டார். எடுத்தது அப்பதான் அவங்களுக்கு நிலைமை வராங்க. திரும்பி வராங்க. ஆமாப்பா, பார்த்தா கையில வில் உடஞ்ச வில்லோட இருக்காரு. எவ்வளவு சந்தோஷமான. தடுத்து இமையால் இருந்தவர் தாளில் மடுத்தும் நான்முதி வைத்தலும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்தனர் கையால் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். இதை விட சிறப்பா இருக்கா அப்படின்னு போட்டிருக்காரு. இது மாதிரி என்னன்னா மேல இருந்து பூமழை தொடிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருல இல்ல ஒரு வில்லையே வளைச்சிட்டாரு அப்படின்னு போட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதுல அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, ஏன் வந்து ராமர் வில்ல உடைச்சார்? ஏன்னா ஒரு வில்லுக்கான இலக்கணம் என்றால் ஒரு வில்லில் நான் ஏற்றிய பிறகு அதற்கான இலக்கை நீ தீர்மானிக்க வேண்டும். இலக்கிலிருந்து அம்பு புறப்பட்ட பிறகுதான் அந்த வில் கீழே வைக்கணும். அதுதான் நடைமுறை. இப்போ இந்த வில்லுக்கு நான் ஏற்ற பிறகு யாரை வச்சு அவர் இலக்கு வைப்பார்? அதனாலதான் இந்த வில்லை உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தமிழ் சார்ந்த அறிஞர்கள் சொல்வது உண்டு. அதனால இந்த வில் ஒடிப்பட்டது. வானத்து தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மக்கள் இவனை கோசலத்து மைந்தன் என்பார், விஷ்ணுவின் அவதாரம் என்பார், சீதையின் கேழ்வன் என்பார். பலரும் பல விதமா பேசுறாங்க. அவ்வளவு ஆனந்தம் குதிக்கிறாங்க. நான் இன்னும் 2 பாடல்கள் முடித்து விடுகிறேன். நம்பியை அங்க இருக்க ஒருத்தர் பேசுறாங்களாம். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லுது. கொம்பினை காணும் தோறும் குறிசனைக்கு அன்னதேயாம், தம்பியை காண்மின் என்பார், தவம் உடைத்து உலகம் என்பார், இம்பர் இன்னாரில் அந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். பல வகையான பெண்களை சொல்றாரு பாரு. ஒரு வயசு பெண்கள் என்ன சொல்றாங்க, எங்க ராமரை பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண் வேணுங்க, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். உடனே ஒரு பொண்ணு சொன்ன, ஆமா எங்க சீதையை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு முறை பார்க்கறதுக்கு 1000 கண்ணை வேணும். ஒவ்வொரு உறுப்புகளை பார்ப்பதற்கு, கண்களை பார்ப்பதற்கு 1000, அவருடைய முடி அழகை பார்ப்பதற்கு, முக அழகை பார்ப்பது, குடிசினை காணும் தோறும் 1000 கண் வேணும். இன்னொரு அந்த வயசு பண்ணுவேன். அங்க பாரு இன்னொருத்தன் பக்கத்துல உட்காந்துக்கிறான் பாரு, இலக்கா அவன் இன்னும் அழகா இருக்கான் பாரு. பெண்கள் சொல்றாங்க. தவம் உடைத்து உலகம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கொஞ்சம் வயசான பெண்கள், அங்க பாருங்க அந்த விஸ்வாமித்திரர் பாருங்க என்ன அழகா இருக்காரு. இதெல்லாம் கம்பரோட குறும்பு. விஸ்வாமித்திரர் ரசிக்கிறாங்க. அந்த விஸ்வாமித்திரர் பாருங்க என்ன அழகா உட்கார்ந்து இருக்காரு. அந்த வயதுக்குரிய பெண்கள் வந்து அவரை போட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், இது இவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் சீதைக்கு அப்படியே துடிக்குது. ஏன்னா இந்த காலமா அவள் இருக்கிறது எங்கேயோ ஒரு 4 தெருக்கு அப்பாற இருக்காங்க. யார் உடைத்தது என்ற செய்தி வந்துட்டு, யார் உடைத்தது? சீதைக்கு அந்த ஆவல் இருந்தது இல்ல. ஆனால் சீதையை போன்ற கில்லேடி நீங்க பார்த்திருக்க முடியாது. என்ன பண்ணாங்க, ஒரு உஷாரா நீலமாலை என்ற தோழி அங்க அமுச்சு வச்சுட்டாங்க. இதுவரை யாருமே பார்க்கல. இடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர் அவையில் இருந்தவர் யாருமே பார்க்கல. அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து என்ன அழகா நாம சொல்ல கம்பர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு பாருங்க. மாத்திரை அளவில் தாள் எடுத்து முன்பையில் சூத்திரம் என தோளில் வாங்கினான், ஏற்றினர் இமையவர் இடித்து பூமழை வேந்தவை நடுங்குற முறிந்து விழுந்தது. சீதை கிட்ட அதாவது இந்த அந்த சீனை பார்க்கணும். ஓடிடுறா, கீழே விழறா, மேல விழறா, கீழே விழறா. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கொண்டல் முனியோடு வந்தானா அவனை போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. கொண்டல் முனியோடு வந்தானா அவளுக்கு சந்தோஷம். கொண்டல் முனியோடு வந்தானே உடச்சு வில்லை எடுத்துட்டான்னு சீதைக்கு சொல்லணும்னு ஓடிடுறாங்க. நீங்க திரிசூலம் படம் பார்த்தா பாருங்க. டெலிபோன் பக்கத்துல தான் இருக்கு. சிவாஜி அப்படியே கையெல்லாம் ஒதிரி. அது போல கீழே விழறா, மேல குத்திக்கிறா, ஓடுறா, சிரிக்கிறா, நேரா போய் சீதையை கட்டி பிடிச்சிக்கிறா. சீதைக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்? இந்த மாதிரி வில்ல எல்லாம் தெரியும். யார் உடைச்சது? சீதை கொண்டல் முனியோடு வந்தவனா அப்படின்னு. ஆமா அவன் தான் அப்படின்னு சீதையும் சந்தோஷமாக்குறாங்க. இந்த அளவுல நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். அதாவது இந்த நாகமும் நாக நடந்தான்னும் போது ஒரே ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையல் ஆகும், சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தால், மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் செய்தார். சீதையும் ராமனும் காட்டுல இருக்கும்போது சீதையும் ராமனும் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது பக்கத்துல ஒரு அன்னப்பறவை அப்படி நடந்து போகுது. அந்த அன்னப்பறவை நடைய பாக்குறார் ராமர். சீதையை நடைய பாக்குறார் ராமர். ஒரு சிரிப்பு சிரிக்கிறார், புன்முறுவல் பூக்குறார். பக்கத்துல ஒரு யானை தண்ணி தாகம் எடுத்து நீர் குடிச்சிட்டு போகுது. நீர் குடிச்சிட்டு சீதை பார்க்க அந்த யானை போன யானை ராமரை பார்த்துட்டு அப்படி பவ்யமா நடந்து போகுது. அதை பார்த்து சீதை கழுக்குன்னு சிரிக்கிறாங்க. உடனே ராமர் கேட்கிறாரு, நீ எதுக்கு சிரிச்சேன்னு கேட்கிறாரு. உடனே சீதை கேட்க, நீங்க எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க.
சரி, ராமர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அன்னப்பறவை போச்சு இல்ல, அது நடைய பார்த்தேன், உன் நடைய பார்த்தேன், உன்னை பார்த்து அப்படியே வெட்கப்பட்டு போகுது அந்த அன்னப்பறவை, அவ்வளவு அழகா நடக்கிற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் ராமர். அப்ப நீ எதுக்கு சிரிச்ச? ராமர் கேட்டோன்னே, இங்க ஒரு யானை வந்தது இல்ல, தண்ணி குடிச்சு போச்சே, அது உன்னை பார்த்து அப்படியே பவ்யமா நடந்து போச்சு, உன் நடை அழகை பார்த்து அப்படியே வெட்கப்பட்டு போச்சுன்னு சொல்ற அந்த பாடலை, அந்த நாகமும் நாகமும் நாக நடந்தான்னு சொல்லும்போது அந்த பாடலை இங்க சொல்லி சீதை அடுத்தது என்ன உங்களதான் கேக்குறேன். சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, காண காண அழகாகுமே, இன்னும் 1000 கண் வேண்டுமே, சீதா கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, அலங்கார சீதை அழகரசாலும் கோதை, விழி கண்டு குடி கொண்டு, அவள் விழி கண்டு குடி கொண்டு மணமாலை தந்த ராமன் கதை கேட்டீர்கள், ராமன் கதை கேட்டீர்கள், ஸ்ரீரகுராமன் கதை கேட்டீர்கள், ராஜபாளையத்தில். நன்றி, அறுவருக்கும் நன்றி. என்ன இனிமை, சிறப்பு சிறப்பு பாடல் பாடலும் இனிமை. இந்த ஐயா ஜின்னா அவர்கள் கொஞ்சம் அந்த நோம்புக்கு போனோம், அவரை கொஞ்சம் ஆயிடுச்சு. ஐயா பேசுங்க, ஐயா நீங்க பேசுங்க. இல்ல ரொம்ப உணர்ச்சி வசமான அருமையான முறையில் அவர் சொற்பொழிவை நடத்தினார். அதற்கு பொருத்தமான பாடல்கள் எல்லாம் இங்கு எடுத்து காட்டி, இந்த சூடத்திற்கு ஒரு அழகான திருவம்பாயிலிருந்து ஒரு பாடல் எடுத்து காட்டினார். இந்த தன்னுடைய குரல் வன்மையையும் காட்டின அழகான முறையிலே அந்த பாடல்களை பொருத்தமான இடங்களே பொருத்தமான பாடல்கள் சேர்த்து பாடினார். மிக மிக சிறப்பாக சொற்பொழிவு. கண் கொட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய அவர் வாய் உச்சரிப்புகளையும் நான் பார்த்தேன். விஸ்வாமித்திரர் காட்டிய அந்த சைகையை அவர் காட்டிய போது அவர் விஸ்வாமித்திரரோ என்று நான் கூட ஐயுட்டேன். மிக மிக சிறப்பாக இருந்தது, மிக மிக சிறப்பாக இருந்தது. கவிஞரே, உங்களுடைய சொற்பொழிவு. நன்றி நன்றி ஐயா. ஐயா ஜின்னா ஐயாவுடைய வாழ்த்துக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஐயா. நாங்க அப்படி ஒரு இது இன்னைக்கு அதாவது கோவிந்தமலமா தலைமையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த கார்முக பாடலம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும், யாரும் எடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து நீங்க பேசும்போது அவ்வளவு எளிமையா இருந்தது போல இருந்தது. ஏன்னா நீங்களே அந்த மிதிலை நகரத்துல ஒரு நேரடி வர்ணனையாளர் போல எனக்கு அப்படிதான் தோணுச்சுது. ஒவ்வொரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அந்த வில்லு அந்த இது. நான் வந்து நிறைய பேச்சாளர்கள் வந்து இந்த எடுத்தது கண்டன இட்டது கேட்டது இந்த 2 வார்த்தையை தவிர அதிகமா அந்த படலத்துல நான் அவ்வளவு கேட்டது இல்லை. இந்த கடினமான பகுதியில இருந்து ஏன்னா நீங்களே முதல்ல ரொம்ப ரசிச்சு பேசுனீங்க. இத ஒரு மனிதர் வந்து ரொம்ப புலமைப்படாம இத உண்டு உணர்ந்து அந்த மாதிரி தான் அனுபவிக்காம இதை இந்த அளவுக்கு யாரும் ரசனையா பேச முடியாது. அந்த அளவுக்கு இந்த வர்ணனை நான் கேட்டா இந்த படலம், இந்த கார்முக படலம் நீங்க ஒரு வர்ணனை போல, அதாவது ஆரம்பத்துல ராமன் கதைகள் பாடல், அதாவது சீதா கல்யாணம், இந்த பாடலும் நீங்க ரொம்ப இனிமையான குரல்ல பாடினீங்க. பாடல் இனிமையான குரல் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்றது, ஒட்டுமொத்தம் உண்மையிலேயே நீங்க வந்து இந்த ராமாயண கதை அதாவது அந்த கடினமான வரிகளை எளிமையா சொல்லி அது சொன்ன உடனே எப்படி போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு வரியும் சொல்லும் போதே நீங்களே முதல்ல அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப வியந்துதான் எங்கிட்ட சொல்லு. நாங்களும் அதை சொன்ன உடனே கேட்ட உடனே எங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்களும் அதை அப்படி சொல்லி சொல்லி அதை விளக்க விதம் ரொம்ப அருமையா இருந்தது, மிகவும் அருமை. ஒரு கதா காலட்சேபம் கேட்டது போன்று இருந்தது. அப்பா ஒரு நிமிஷம் அப்பா, நீங்கள் அந்த நாகமும் வைத்து ஒரு பாடல் எழுதினீங்க இல்லையா, அது சொல்லுங்கப்பா. நீங்களும் தந்தையாரும் எழுதினது இந்த இடத்துல சொன்னதான் சிறப்பா இருக்கும்ப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. அதாவது
இந்த நாகம் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. அதிலே என்னுடைய தந்தையார் அந்த நாகம் என்ற சொல்லை வைத்து ஒரு வெண்பா பாடினார். அதனை பார்த்து அருட்டுணர்வில் நான் ஒரு விருத்தம் பாடினேன். என் தந்தையார் எழுதிய வெண்பா எனக்கு நினைவில் இருக்கிறது. என்னுடைய விருத்தம் ஞாபகம் இல்லை. மகள் சரஸ்வதியிடம் அது இருக்கிறது. நாகம் பூத்த நடுநிசையில் நாகம் இறைக்கு அசைந்து வர நாகம் மிதிப்ப நசுங்குண்ணும் நாக நாகமணி லாச்செய்ய நாக கொம்பர் மீதிருந்து நாகம் குளவி கமுதூட்டம் நாகம் நாப்பன் செறிநாடே. என்னுடைய இலங்கை நாட்டிலே மத்திய பிரதேசத்தை பற்றி என் தந்தையார் எழுதின பாட்டு. அதாவது நாகம் பூத்த நடுநிசையில், அதாவது மேகங்கள் நட்சத்திரங்களால் பூத்து அழகாக இருக்கிறது. நாகம் பூத்த அந்த நடுநிசையிலே நாகம் இறைக்கு அசைந்து வர நாக பாம்பு இறை தேடி வருகிறது. நாகம் மிதிப்ப நசுங்குண்ணும், நாகம் அந்த நாகம் வந்து யானை, அது அந்த யானையுடைய காலுக்கு அது அதனுடைய தலை மிதிப்படுகிறது. நாகம் மிதிப்ப நசுங்குண்ணும் நாகமணி நிலாச்செய்ய, தலையிலிருந்து நாகமணி வெளியே வந்து அது அழகா ஒளிபெருக்குகிறது. நிலாச்செய்ய நாக கும்பர், இந்த ஒளியிலே நாக கும்பர் மீது இருந்து, இங்கே நாகக்கும்பர் என்று சொல்வது புன்னை மரம். புன்னை மரத்திலே நாகம் குளவி கமுதூட்டும், இந்த வெளிச்சத்திலே குரங்குகள் அந்த இங்கே குரங்கு தன்னுடைய குளவிக்கு அமுதூட்டி கொண்டிருக்க அந்த அப்படியான நாகம் நாப்பன் செறிநாடே. நாகம் இந்த மலைகளை மத்தியிலே கொண்ட ஒரு சிறந்த நாடு எங்களுடைய இலங்கை நாடு என்று என் அப்பா பாடினார். இந்த பாட்டை படித்ததும் எனக்கு ஒரு அருட்டுணர்வு வந்தது. நான் ஒரு விருத்தம் எழுதினேன். அந்த விருத்தம் இப்போது எனக்கு நினைவில்லை. மகள் சரஸ்வதியிடம் அந்த பாடல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு அருமையான வரிகள். உங்க தந்தையாரும் சரி, நீங்களும் சரி, எவ்வளவு நாதஸ்வரம் நல்லிசையாய் நாணயம் நாகமும் நான நாவாண்மை நியற்றிய இலங்கை தமிழுக்கு இன்னிசையால் நன்றி. அந்த எங்களுடைய ரமேஷ் கவிஞர் சொன்னாரே, அன்னம் நடந்து போவதை பார்த்து என்று, இந்த உணர்வு எனக்கு ஒரு முறை வந்தது. நான் எழுதினேன், தன்னை மிகைத்தொரு பெண் நடந்தாளன தாமரையோடு அன்னம் உரைத்தது. இந்த தாமரை தடாகத்துல அன்னம் நீந்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அன்னத்துக்கு ஒரு பெண் நடந்து போனதை பார்த்தது அவளுக்கு பொறாமை வந்து விடுகிறது. அவளை விட மிகைத்து நடக்கிறாளே, தன்னை மிகைத்தொரு பெண் நடந்தாளோடு, தன்னை மிகத்து ஒருத்தி நடக்கிறாளே, தாமரையோடு அன்னம் உரைத்தது. அங்கே தாமரை தடாகத்தில் இருந்த தாமரை மலர்களிடம் அன்னம் சொல்லுகிறது, என்னை விஞ்சி ஒருத்தி இவ்வளவு அழகாக நடந்து போகிறாளே என்று முறைப்பட்டதாக ஒரு கவிதை நான் எழுதினேன். தொடர்ந்து அது நீண்ட கவிதை. நல்லது, வாய்ப்புக்கு சார், சந்தோஷம். ஐயா, உண்மையிலே உங்களை நாங்க இந்த தளத்துல பெற்றது உண்மையிலே இந்த தளத்துக்கு பெருமை. நீங்க மட்டும் இல்ல, உங்க தந்தையாருடைய பெருமையும் நீங்க எடுத்துக்க கொண்டு வர்றது எங்களுக்கு இரட்டிப்பு, எங்களுக்கு பெருமை. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து தந்தை மகன் 2 பேரும் இப்படி புலமையில தேர்ச்சி பெற்று இருக்க முடியாது. ஆனா நீங்க உங்க குடும்பமே அப்படி இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திய நாட்டு புலவர்களுடைய சில காவியங்களுக்கு என் தந்தை உரை செய்திருக்கிறார்கள். நன்றி. நன்றியா, நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பு. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. எங்களுக்கு ரொம்ப நாங்க பெற்ற பெயர், அதான் சொல்ல முடியும். அடுத்த எவாஞ்சி மனோகரன் ஐயா அவர்களை பின்னோட்டம் தர அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அவையிலே கவிஞர் சொல்லீர் உழவர் கார்முக படலத்தை இனிய குரலால் பாடலோடு துவங்கி பாடலோடு முடித்து, அந்த பாட்டு, அந்த நயம், அந்த லயம் சொக்கி கிடக்கக்கூடிய என்னை திடீரென அழைத்து நீங்கள் பின்னூட்டம் தாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் திடுக்கிட்டு போனேன். ஏனென்றால் அந்த குரலிலே நான் என்னை இழந்தேன். அதற்கு பின்னால்
ஜின்னா ஐயா அவர்கள் தெளிவாக செய்தியை சொன்னது மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் நாகமும் நாகமும் என்பதை வைத்துக்கொண்டு பாடிய அந்த பாடலை சொல்லி, தன்னுடைய பாடல் என்னுடைய நினைவிலே இல்லை என்று சொன்ன வேளையிலே, ஆக தந்தையும் ஒரு கவிக்கோ தனையனும் ஒரு கவிக்கோ இன்றைக்கு பேருரை ஆற்றியிருக்கக்கூடிய கவிஞரும் ஒரு கவிக்கோ. ஆக கவிஞர்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த அவையிலே எதை சொல்வது? ஏனென்றால் மனம் இவர்கள் பேசிய பேச்சிலேயே லயித்து கிடக்கிறது. ஆனாலும் சில சொல்ல வேண்டுமே. எவ்வளவு அழகாக இந்த வில்லினுடைய வரலாற்றை சதானந்த முனிவர் சொல்ல, அதை கேட்டு அதற்கு பின்னால் ராமனை தவிர வேறு யாராலும் இந்த வில்லை ஒடிக்க இயலாது என்ற செய்தியையும் சொல்லி, பிறகு அவர் அதை பார்க்கிறார். பார்த்தவுடனேயே சீதையினுடைய நினைவு அவருக்குள்ளே நிழலாடுகிறது. அந்த ஆட்டத்திலே, அந்த காதல் நிலையிலே இதெல்லாம் ஒரு சாதாரணம். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஊர்களிக்கும். இது ஆசிய ஜோதி என்ற ஒரு நூலிலே கவிமணி சொல்லுவார். ஆக சீதை பார்த்த பார்வை ராமனுடைய நெஞ்சிற்குள்ளே தைத்து விடுகிறது. அந்த அழகை தன்மயமாக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவனுக்குள்ளே. தடையாக சிவதனுசு. மிக எளிதாக 60,000 பேர் தூக்கி வந்த அந்த வில்லை அனாயாசமாக தூக்கினார், லேசாக வளைத்தார். அம்பை அதிலே பொருத்தி இலக்கை பார்க்கவில்லை. அதற்கு முன்னாலேயே இந்த காதல் வேகம் அந்த தனுசை ஒடித்து விட்டது. அவ்வளவுதான். அந்த காதலுக்கு இணை, காதலின் ஆற்றலுக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. இது நம்முடைய இலக்கிய மரபு. அந்த மரபை கம்பன் சரியாக, அது மட்டுமல்ல, ராமன் ஒரு அவதார புருஷன், அவரால் எதையும் செய்ய முடியும் அப்படின்றத காட்டுவதற்காகவும் அழகாக இந்த இடத்திலே அவர் அமைத்திருந்தார். அதை வெகு அழகாக நம்முடைய மனம் கொள்ளும்படியாக அப்படியே காதுகளிலே அவர் தமிழ் அமுதை ஊற்றி இருக்கிறார். அந்த ஊற்றிய அழகிலே சுக்கி கிடக்கிறேன். கவிஞருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. பின்னோட்ட பேரொளி அவங்க சொன்னாலே கேட்புகள் காது குளிரும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சிறப்பாக இருந்தது ஐயா, நன்றி நன்றி. அடுத்ததாக ஐயா வினைத்தித்தன் ஐயா வினைத்தித்தன் ஐயா இருக்காரு. ஐயா இப்பதான் வந்தாங்க. உங்க குரல் உங்க இது கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சொல்லுங்கம்மா. இல்ல யாரும் பேசல, நான் பேசட்டுமான்னு. நான் கோவிந்தமலம்மாவை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேம்மா. கூப்பிடுங்க. ஆமா, ஏன்னா அம்மா தலைமுறையில எதுவுமே சொல்லல. சரிங்கம்மா, சரி. கோவிந்தமலம்மா வாங்கம்மா. தலைமுறையில நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம் ஐயா. அவைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பேச்சாளர் ரமேஷ் ஐயா அவர்கள் ராமன் கதை கேளுங்கள் என்று அற்புதமாக தொடங்கி ராமன் கதை கேட்டீர்கள் என்று மிக அழகாக முடித்தார். அந்த துவக்கமும் முடிவுமே ஒரு சிறப்பான
அந்த பிராக்கெட்டுக்குள்ள அமைச்சது மாதிரி மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அவருடைய குரல் அந்த பாடல்களை பாடுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான குரலாக அவருக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு வரம். அதற்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அந்த பாடல்களை வரிசையாக, அது நான் கடினமான பகுதி என்று சொல்லவில்லை, அதாவது கேட்பதற்கு அவ்வளவு சுவை தராத பகுதி என்று சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு பகுதியை கூட மிக அருமையாக தன்னுடைய பாடல்களாலும் மற்ற இலக்கியங்களோடு, திருக்குறளோடு, சிலப்பதிகாரத்தோடு இவற்றெல்லாம் இருக்கக்கூடிய இணைப்புரைகளை எடுத்து கூறி தொடர்பு படுத்தி அவர் பேசி அந்த பகுதியை மிக சுவைப்பட மாற்றி அமைத்து கொடுத்த அந்த நயம் இருக்கிறதே, அது அவர் ஆசுகவி என்பதற்கு மிக பொருத்தம் என்ற வகையிலே அமைந்திருந்தது. இந்த சீதையினுடைய அந்த வில்லை ராமன் தூக்கியது 60,000 பேர் சுமந்து வரக்கூடிய, அது கூட அவர்கள் தோளிலே சுமந்து வரவில்லை. அதற்கு இந்த பாரம் தூக்குபவர்கள் எல்லாம் கயிறு கட்டி அதிலே ஒரு துளையை நுழைத்து அதை தோளிலே தூக்கி கொண்டு வருவார்கள். இந்த பாரம் கீழே தொங்கிக் கொண்டு வரும். அப்போதான் அது பாரத்திலே பாதி குறைந்திருக்கும். அந்த முறையை பயன்படுத்தி அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் அந்த சிவதனுசை. எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய சிவதனுசை யார் முடிக்கப் போகிறார்கள், இதை பிணையக்கூடிய அந்த நிலையிலே ராமன் அதை தூக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. அழகாக இப்பொழுது நம்முடைய எவாஞ்சலின் ஐயா அவர்கள் சொல்லியது போல, காதலியர் கடற்கன் பார்வையிலே இளைஞர்களுக்கு இந்த உலகமே தூளாகும். அந்த வகையிலே அந்த ராமனுக்கு எது நினைவு வந்து விடுகிறது என்று சொன்னால், சீதை தன்னுடைய வளைக்கரங்களால் ஒரு மலர் மாலையை தூக்கி கொண்டு தனக்கு சூட்ட வருவது போன்ற காட்சி அவனுடைய கற்பனையிலே தெரிகிறது. உடனே அந்த மலர் மாலையை இவன் எப்படி தாங்குவானோ அதை போல அந்த தனுசை தாங்கிக் கொண்டு தூக்கினான். அவ்வளவுதான். நம்ம செல்வம் ஐயா சொன்னது போல இந்த படலத்திலே எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் என்பதைத்தான் பேச்சாளர்கள் பேசுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். இன்று இந்த படலத்தின் முழுமையான செய்திகளை மிக அழகாக இங்கே தொடுத்து வழங்கி மிக அற்புதமானதொரு உரை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த பாராட்டுகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்திலே அந்த நாகமது நகமுறை என்ற அந்த தொடர் கொண்ட அந்த அருமையான பாடலுக்கு தமிழ் மொழியின் சிறப்பை விளக்கக்கூடிய அற்புதமான பாடல். தமிழுக்கு ஒரு சொல்லில், தமிழிலே ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு என்ற அற்புதமான ஒரு கருத்தை எடுத்து அது சார்ந்த ஒரு கவிதையை அழகு பெற பாடியிருக்கக்கூடிய ஜின்னா ஷெரீப் ஐயா அவர்களுடைய தந்தையாரின் பாடலை இந்த அரங்கத்திலே கேட்க நேர்ந்தது. ஜின்னா ஷெரீப் ஐயாவினுடைய பெருமையை மிகுதிப்படுத்துவது என்று நாம் சொல்ல இயலாது. ஏனென்றால் அதை மிகுதிப்படுத்தக்கூடிய தகுதி ஷெரீப் ஐயா அவருடைய அந்த தந்தையாருடைய பெருமிதத்தை பற்றி மிகுதிப்படுத்தக்கூடிய தகுதிப்பாடு நமக்கு இல்லை. இங்கே தகுதி பெறுவது யார் என்று சொன்னால், அற்புதமான உரை ஆற்றி இருந்தாலும் நம்முடைய ரமேஷ் ஐயாவுக்கு கிடைத்த மிக அருமையானதொரு மலர் மாலை, அது மிகச்சிறந்ததொரு பாராட்டு பத்திரம். ஜின்னா ஐயா அவர்கள் தம் தந்தையின் கவிதையை இந்த அரங்கிலே அந்த பாடலோடு ஒப்பிட்டு பாடி காட்டியது என்ற அளவிலே நான் மிகவும் நெஞ்சம் மகிழ்கிறேன். அத்தகைய ஒரு பாராட்டை பெற்ற ரமேஷ் ஐயா இளையவர். அவர் மேலும் மேலும் உயர்ந்து பல அரங்கங்களை கண்டு சிறப்புகளை அடைய வேண்டும் என்று உளமாற நான் வாழ்த்துகிறேன்.
இந்த அற்புதமான ஒரு சமயத்திற்கு, வாய்ப்பிற்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றி, நன்றி, நன்றி. அருமை, அருமையானது. மிக்க நன்றி அம்மா. அருமையான ஒரு வாழ்த்துரை. ஆமா, சரஸ்வதிமா வாங்க. உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரமேஷ் ஐயா அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த குரல் வளம். பொருத்தமான அந்த ராமாயணத்தினுடைய முழு கதையையும் சொன்ன, அது முக்கியமா அந்த திருமண நிகழ்ச்சியை கண்முன்னே கொண்டு வந்த அற்புதமானதொரு பாடல். எல்லோருக்கும் தெரிந்த பாடலாக இருந்தாலும் அந்த குரல் வளத்தோடு பாடுகின்ற பொழுது எல்லோரும் சொக்கித்தான் போனோம் உண்மையிலேயே. அப்படி ஒரு அற்புதமான குரல் வளம். கார்முக படலத்தை சொன்னது, ஒவ்வொரு கம்பன் கழகத்திலும் கார்முக படலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை இலங்கை ஜெயராஜ கம்பபாரதியாக இருந்தாலும் சரி, சுதா சேஷையன் அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த கார்முக படலத்தில் சிலவற்றை நன்றாக ரசித்து பேசக்கூடியவர்கள். அது ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய ஒரு சிறந்த படலம். ஏன்னா அந்த திருமணம் நிகழக்கூடிய பகுதியே அங்குதான். தனக்கு திருமணம் ஆகுமா, தான் முதல்ல பார்த்தது கண்ணும் கண்ணும் நோக்கியன. யார்? ராமபிரான் சீதையை பார்க்கின்றார், சீதையும் ராமபிரானை பார்க்கின்றாள். ராமன் அதற்கு முன்னர் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்த்தது கிடையாது. ஏகபத்தினி விரதன் இல்லையா? தன் எந்த பெண்ணை முதலில் பார்த்தாரோ அவரை திருமணம் செய்து கொண்டார். அதாவது சீதையை பார்த்த பின்னர் இவள் திருமணமானவளாக இருப்பாளா இல்லையா என்றே இறையிலே புனைந்து அந்த கவிதையை பாராட்டுவதற்காக இன்னொரு கவிஞர் அவர் மீன்குஞ்சுக்கு நீந்த தெரியுமா என்று அவருடைய தந்தை கவிதையை கூறி என்னை வியப்பில் ஆழ்த்தியதோடு விருந்துக்கு மேல் விருந்தாக செவிக்குணவில்லாத போது என்றோ சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் என்றார்கள். சாப்பிடக்கூட மறந்து மிக அருமையான விருந்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய நிலைமை. நன்றாக இருந்தது விருந்து. இந்த விருந்து எப்பேற்பட்ட சிறப்புடையது என்பதை இன்றைய குரல் விளக்குகிறது. நன்றாக சொல்கிறேன். நாளை இப்போது விளக்கமாக இன்னும் 2 வரிகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பள்ளியில பாடம் நடத்தினார் ஆசிரியர். ஒருவன் இன்ஸ்பெக்டர் வந்தார். வில்லை உடைத்தது யார் என்று கேட்டார். நான் உடைக்கல என்றான். இன்னொருவன் இவன் தான் சார் உடைச்சான் என்றான். இன்னொருத்தன் உடைக்கவே இல்லை, இவன் உடைச்சிருப்பான், இவன் தான் உடைச்சிருப்பான், இவன் நல்லா அடிச்சு கேளுங்க சார், உடைச்சது ஒத்துப்பான் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் இவன் மேல் அதிகாரிகிட்ட சொல்ல போவ, அது பழைய வில்லா இருக்குங்க, நம்ம கம்ப இதுல பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற வில்லாம் நல்ல வில்லா ஒன்னா, அது உடஞ்சிருக்கும், முன்னாடியே உடஞ்சதா இருக்குங்க, நீங்க ஏதோ பெருசு பண்றீங்க, அதை ஏதோ கணக்கில் எழுதிக்குவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவுள்ள கவி திலகமாக காளிதாசன் இன்முங்கிறதுக்கு முன்னாடி 200 500 பாடினாராம். அந்த மாதிரி இந்த பாடலை பாடுறதுல சிறப்பாக இருக்கார் நம்ம ரமேஷ் ஐயா. இதை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை. கந்தனையா இவ்வளவு அருமையா பேசுவாராங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அது காரணம் ரமேஷ் ஐயாவுடைய பேச்சுல மயங்கினதான் காரணம். அந்த வில் பள்ளியில இது ஒரு காமெடியா சொல்லுவாங்க. பரவாயில்லையா, நானே வாங்கி வச்சிருட்டு கூட தலைமை ஆசிரியர் சொல்ற மாதிரி அந்த நகைச்சுவை உண்டு. அடுத்தது அதாவது நான் வாங்க உங்களுடைய பின்னோட்ட கருத்து சொல்லி முடிச்சிருங்க. இன்று இந்த தளத்தில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன். இன்று சிறப்புரையாளராக நமக்கு கம்பரின் கார்முக படலம் என்ற ஒரு நிகழ்வு. இந்த படலம் அரிதான ஒன்று. அதை எளிதாக நமக்கு முதலிலிருந்தே நாம் கற்றுண்ட ஒரு நிகழ்வை போல் அதை ஆர்வமாக கேட்கக்கூடிய நிகழ்வில் பாட்டும் பரதம் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் தான் சின்ன ஐயா சொன்னாங்கள்ல கதாகாலட்சேபம் என்று. எந்த மாதிரி நிகழ்வை இன்று கவி பொருளுடன் சிறந்த பாடலுடன், அதாவது டிஎம்எஸ் பாடிய அளவிற்கு அந்த குரலை எளிதாக அந்த பாடல் நயத்திற்கேற்றவாறு மாற்றி அமைத்து இன்று கொடுத்த நிகழ்வு வெகு சிறப்பாக இருந்தது. ரொம்ப ஈர்ப்பான ஒரு நிகழ்வாக இருந்ததை நான் நினைத்து மகிழ்கிறேன். நமது தளத்தில் இவ்வளவு சிறப்பாக கம்பருடைய சிறப்பை நமக்கு அடுத்து வழங்கிய ஐயா கவிஞர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடனும் மேலும் மேலும் சிறந்து வழங்க வேண்டும். நமது தளத்தில் மெருகூட்டி நல்ல கொடுத்தார்கள். அருமையுடன் அனைவரும் செயல்பட்டார்கள். மிக்க நன்றி, 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 நன்றி.
ஆக இன்று வெகு சிறப்புடன் அருமையாக அமைந்தது. நமது 87வது நாள் சிறப்புடனும் நேர்முகத்துடனும் எனது நன்றியையும் கொடுத்து நான் மகிழ்கிறேன். நன்றி. அசோகனையா கந்தனையா ஒரு நாளைக்கு பேச சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாளையிலிருந்து பின்னூட்டம் 2 பேர் தான் பின்னூட்டம் வழங்கணும். அப்படி பின்னூட்டம் வழங்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்த நாள் ஏதாவது உரை வழங்குறதுக்கான தயார்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இன்றையிலிருந்து நாளையிலிருந்து எல்லாருமே 2 பேர் தான். முதல்ல யார் கை காட்டுறாங்களோ, கை உயர்த்துறாங்களோ அவங்கதான் முதல்ல பின்னூட்டம் வழங்க அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு மேல ஆயிடுது இல்லைங்களா? கரெக்டா 1 மணி நேரம் வைத்துக் கொள்ளலாம். அதனால அது மட்டும் இல்லாம 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ள பேசுற மாதிரி முதல்ல தலைமுறை ஆற்றிட்டாங்கன்னா அடுத்து பின்னூட்டம் வழங்குவதற்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுத்துக்கலாம். தலைமை உரை ஆற்றக்கூடிய கோவிந்தம்மாளம் அவர்கள் முதல்லயே ஆற்றிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வேற யாருக்கும் பின்னூட்டம் வழங்குறதுக்கு செய்யலாம். நன்றி, வணக்கம். சரிங்கம்மா. இனிய நன்றி. சரிங்கம்மா, நன்றி.